ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இஷா தொழுகை எப்பொழுது தொலை வைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசி நேரத்திலே இஷா தொலை வைத்தார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் எல்லாம் தூங்கி மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தூங்கி விழுகின்ற அளவிற்கு அவர்களுடைய தூக்கம் மிகைத்த அந்த நேரத்தில், இப்படி மிகைத்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்திற்கு பிறகு நடுநிசி வேளையிலே அவர்கள் இஷா தொழுகையை தொலை வைத்தார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபியும் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் சீக்கிரம் தொலை வச்சுட்டு போயிடலாமே, ஏன் நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக தொழுகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கவில்லை. ஏன்னா சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர்கள், அவர்கள் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்தவர்கள், அதே போல மரியாதையோடு நடந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்பதையெல்லாம் இந்த சம்பவம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி காட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு தகவல், சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், நௌமுல் ஆலிமி இபாதா, ஒரு ஆலிமுடைய தூக்கம் கூட இபாதத், அதுவும் வணக்கம் என்பதாக சூஃபியாக்கள் ஞானிகள் சொல்லித் தருவார்கள். ஏனென்றால், ஒரு ஆலிம் ஒரு மஸ்ஜிதிலே படுத்து உறங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம், பக்கத்திலே ஒரு தொழுகையினுடைய சட்டம் விளங்காத ஒரு நபர் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஷைத்தான் அவரை கெடுப்பது ஈஸியான ஒரு காரியம்தான், ஈஸியாக கெடுத்து விட முடியும். இருந்தாலும் கூட அந்த ஷைத்தான் அந்த மனிதரை அணுகி அந்த தொழுகையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பயப்படுகிறான். ஏனென்றால் அவர் அந்த தொழுகையிலிருந்து ஏதாவது சட்டங்களை அவர் விட்டுவிட்டு தொழுகை பாத்திலாக கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலிமுடைய தூக்கத்திலிருந்து அவரை எழுப்பி அவரிடத்தில் சட்டம் கேட்டு சரியான முறையிலே அவர் தொழுது விடுவாரோ என்கிற அச்சத்திலே இப்லீஸ் கூட அந்த நேரத்தில் தொழுகையில் அந்த மனிதனை கெடுப்பதற்கு யோசிப்பானா என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம், மனிதனுக்கு இளைப்பாறுதலாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான்.